ஆனால் ஓட்டு போடுற அந்த நேரத்தில் மட்டும்தான் சின்ன குழந்தைங்க போய் அங்கே போய் குறுக்கால புகுந்து அவங்களுக்கு எந்த திட்டமும் தெரியலை. ஆனால் நிச்சயமாக நீங்கள் இப்போ சொல்லியிருக்கீங்க பாருங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தலைமையிலையும் 1,28,000 கடன் விட்டுக்கு போனது நீங்கள் தான். ரிலாக்ஸ், கூலாக இருங்க, கூல் கொஞ்சம் கூலாக இருங்க, நான் சொல்கிறேன் சார். அன்பு பேரவைத் தலைவர் அவர்களே, தயவு செஞ்சு எங்களுக்கு எப்படி பேசணும்னு அவங்க சொல்லி தர வேண்டாம். வேண்டாம், தேவையற்ற சர்ச்சையில தவறுங்க. நீங்க பாருங்க, அடுத்த உறுப்பினர் நான் பேச அழைச்சிருவேன். மொத்தமாக இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதுல வந்துருவோம் என்ன நிறை குறை என்பதை பற்றி. இப்ப இந்த வரவு செலவு திட்டத்தில் 2026-27 இருந்த 3,93,272 கோடி ரூபாயில் இருந்து திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 4,05,802 கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதாவது 12,730 கோடி ரூபாய் இப்ப நீங்க உயர்த்தி இருக்கீங்க. நாங்க போட்ட வரவு செலவு திட்டத்துக்கும் இப்போது இருக்கக்கூடிய வரவு செலவு திட்டத்துக்கும் 12,730 கோடி ரூபாய் உயர்த்தி இருக்கு. ஆனா இந்த உயர்த்துறதோட இல்லாம MGNRGSல வர வேண்டிய தொகை 3,451 கிளைம் பண்ணிட்டு இருக்கோம். மெட்ரோ ரயில் செகண்ட் ஃபேஸ் அதையும் நீங்க கேட்டுட்டீங்க. அது 9,523 கோடி ரூபாய் லோன் வாங்கி கட்டிட்டு இருக்கோம். அந்த பணத்தையும் மத்திய அரசுல கேட்டிருக்கீங்க. அது ஒரு 12,974 கோடி. அப்ப ரெண்டையும் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட 26,000 கோடி எங்களுடைய பட்ஜெட்டை விட இப்பொழுது நீங்கள் கூடுதலாக செலவுக்கு போட்டிருக்கிறீர்கள். ஆனா சொல்றது நாங்க செலவு குறைச்சலா பண்றோம், நாங்க செலவை குறைத்திருக்கின்றோம். ஆனா இங்க 26,000 கோடி ரூபாய் உங்கள் பட்ஜெட் மூலமாக கூடுதலாக செலவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை இந்த கவனத்துக்கு கொண்டு வர கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை அதுவும் கிடைக்கல. ஆனால் எங்கே இருக்கிறார் எங்களுடைய தலைவர் என்று கேட்டவர்களுக்கு சொல்லுகிறோம், மகளிர் உரிமை தொகை வாங்குகிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கிறார். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் இவற்றிலே பயனடைந்திருக்கின்ற பயனாளிகளுடைய உள்ளத்திலே இருக்கின்றார். அதை போல இன்றைக்கு பேருந்திலே அரசு நகர பேருந்திலே பயணம் செய்பவர்களுடைய விடியல் பயணத்திலே அவர் இருக்கின்றார். விடியலை நீங்கள் எடுத்து விட்டீர்கள், பரவாயில்லை, தமிழ்நாட்டுக்கு விடியல் எங்களால் மீண்டும் கிடைக்கும். எனவே அந்த விடியல் பயணத்திலே அவர் இருக்கின்றார். இப்படி ஒவ்வொரு காலை உணவு திட்டத்திலே இருக்கின்றார். இப்படி அடுக்கிட்டே போலாம். அதனால எல்லா வகையிலேயும் தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களிலே அவர் இருக்க செய்திருக்கின்றோம். ஆனா ஓட்டு போடுற அந்த நேரத்தில் மட்டும்தான் சின்ன குழந்தைங்க போய் அங்க போய் குறுக்கால புகுந்து அவங்களுக்கு எந்த திட்டமும் தெரியல. ஆனால் நிச்சயமாக நீங்க இப்ப சொல்லிருக்கீங்க பாருங்க, அண்ணன் சீர் அது கொடுக்க முடியாது 832 கோடி ரூபாயில. ஏன்னா 2022-23 மட்டும் நாங்க மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார், அதை போல முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் திருமண உதவி திட்டம், இந்த திட்டங்கள்ல கொடுத்த பெண்களுடைய எண்ணிக்கை மட்டும் 1 லட்சம். அப்ப எல்லா பெண்களும் என்று எடுத்துக்கோனா நிச்சயமா 2 லட்சம் 3 லட்சம் பேர் வருவாங்க. நீ தங்க 1,05,000 ரூபா, உங்க அதிர்ஷ்டம் 1 லட்சத்துக்கு வரட்டும், புடவை 10,000க்கு வரட்டும், 1,10,000 1 லட்சமா ஆக்கினா கூட 2,000 கோடி ரூபாய்க்கு குறையாமல் தாலிக்கு இன்றைக்கு நீங்கள் மாமன் சீர் தருவீர்கள், அண்ணன் சீர் தருகிறீர்களே, அதற்கு வேண்டும். ஆனால் அதற்கு ஒதுக்கி இருப்பது 832 கோடி ரூபாய் மட்டும்தான் நிதியமைச்சர் அவர்களே. அதே போல ஒவ்வொரு சைக்கிள் சொல்றீங்க, அது நாங்க 3,900 ரூபாயில சைக்கிள் கொடுத்தோம். இப்ப சூப்பர் சைக்கிள் கொடுக்க போறீங்க 8,000 ரூபான்னு சொல்றாங்க. அந்த 8,000 ரூபாய் சைக்கிளை கொடுத்தீங்கன்னா அதுக்கு நான் வர்ற பணம் கணக்கு பார்த்துக்கங்க. எதுவுமே நீங்கள் போட்டிருப்பதெல்லாம் அரைகுறையாகத்தான் இருக்கிறது. முழுமை அடைகின்ற தொகை அதில் கொடுக்கப்படவில்லை. எனவே இந்த பட்ஜெட்ல நீங்க மாண்பு நிதியமைச்சர் சொல்றேன். சீனியர் மோஸ்ட் இந்த ஹவுஸ் அவர் சொல்லியிருக்காங்க, அவங்க தலைவரை எங்கே தேடுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க, எங்கே கண்டுபிடிப்போம்னு சொல்லியிருக்காங்க, எங்கே பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. மகள் உரிமை தொகையை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா தலைவர் நேம் தான் வரும்னு சொல்லியிருக்கீங்க. ஏன் இன்னும் அடிஷ்னலாக ஒன்று நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க.
தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தலைமையிலையும் 1,28,000 கடன் விட்டது போனது நீங்க தான். அங்கதான் அவர் தேடணும்னு நினைக்கிறேன் நான். ஒரு ஹெட் கவுண்ட் மேலேயும் 1,28,000 கடன் இருக்கு சார். சார் இது நான் சொல்லல சார். சார் முதல் பொறுமையா இருங்க, ரிலாக்ஸா இருங்க, ரிலாக்ஸ், கூலா இருங்க, கூல் கொஞ்சம் கூலா இருங்க. நான் சொல்றேன் சார். இது சார் அவங்க சொன்னாங்க தான் நான் சொல்றேன். 1,28,000 ரூபாய் கடன் ஒவ்வொரு ஹெட் கவுண்ட் மேலேயும் இருக்க காரணம் ஹிஸ்டரி படிச்சது previous DMK கவர்மெண்ட் மட்டும்தான். அவங்க பினான்சியல் லாஸ் பண்ணது தான், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொலாப்ஸ் தான். நாங்க 50 வருஷம் இல்ல சார், நாங்க 50 வருஷம் ஆச்சு இல்ல. ரிலாக்ஸா இருங்க சார். சார் ரிலாக்ஸா இருங்க, நீங்க கத்துறதுனால பிரயோஜனம் இல்ல சார். சொல்றத கேளுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், நீங்க கோரஸா கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், இருக்க வேண்டியதுதான். நான் சொல்றத கேளுங்க. இதை நான் பொய்யா சொல்றேன். ஆக்சுவல் என்ன பட்ஜெட்ல சொல்லிருக்காங்களோ, என்ன சொல்லிருக்காங்களோ அதை தான் நாங்க சொல்லிருக்கோம் ஒயிட் பேப்பர்ல. நாங்க வேற ஒன்னும் புதுசா ஒன்னும் சொல்லலையே அவைத் தலைவர் அவர்களே. ஒயிட் பேப்பர்ல நாங்க என்ன சொன்னோமோ அது கிளியரா இருக்கு. 1,28,000 ரூபாய் கடன்ன்றது அவங்க விட்டுட்டு போன கடன். அவர் சொல்றது உரிமை தொகையில போய் எங்க தலைவரை தேடுங்கன்றாங்க. அதே தான் நானும் சொல்றேன். 1,28,000 யாருக்கிட்ட விட்டு போயிருக்கீங்க? பேஸ் பண்ணி தான் நாங்க பட்ஜெட் போட்டிருக்கோம். உங்களுக்கு தர போறேன். மாண்பு பேரவைத் தலைவர் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் பேசியதற்கு அந்த துறையோட அமைச்சராக இருக்கிற நிதி அமைச்சர் அவர்கள் பதில் சொல்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் எழுந்து கூச்சலிட்டால் எப்படி சபை நடைபெறும்?